Morning students. In the previous class we learned about DML commands. So DML commands delete, truncate, drop அப்படிலாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ delete command அப்படின்னா ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாத்தையும் delete பண்ணுறதுக்கு நம்ம delete command யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி ட்ரங்கேட்டும் பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாமே நம்ம delete பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பேசஸ் வந்து அப்படியே இருக்கும். ட்ராப் அப்படின்றது டோட்டலாக அந்த டேபிளையே டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய டேபிளையே delete பண்ணுறதுக்கு ட்ராப் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்யூஎல் கமாண்ட். ஓகேம்மா, ஸோ டிக்யூஎல் கமாண்டில் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் கமாண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் when working with SQL is to generate queries and retrieve data. So a query is a command given to get a desired result from the database table. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ SQLல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ queries யூஸ் பண்ணிவிட்டு டேட்டாஸ்லாம் எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய queries வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். So the select command is used to query or retrieve data from a table in the database. So அதுக்காக select command யூஸ் பண்ணுறோம். It is used to retrieve a subset of records from one or more tables. The select command can be used in various forms. So particular data or particular column இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கோ இல்லை particular ரெக்கார்ட்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு ரெக்கார்டில் இருக்கக்கூடிய 2 or more columns டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம வியூ பண்ணுறதுக்கும் வந்து நம்ம செலக்ட் கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்டெக்ஸ் ஆஃப் செலக்ட் கமாண்ட். ஸோ செலக்ட் காலம் லிஸ்ட் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ செலக்ட், ஸோ அதில் காலம் லிஸ்ட் பாருங்கள். ஸோ காலம் நம்ம என்னென்ன ஃபீல்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபீல்டுலேருந்து நம்ம கொடுத்துக்கலாம். தென் ஃப்ரம் அப்படின்றது கீவேர்ட். ஸோ செலக்ட் அண்ட் ஃப்ரம் அப்படின்றது கீவேர்ட். ஓகேங்களா, ஸோ அப்பர் கேஸில் இருக்கிறது எல்லாமே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டேபிளோடைய நேம். ஸோ நாம் யூஸ் பண்ணுற டேபிள் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்றதான் வச்சு பார்த்துட்ருக்கோம் எக்ஸாம்பிளாக. ஸோ அதுதான் நம்ம அங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ டேபிள் நேம் இஸ் த நேம் ஆஃப் த டேபிள் ஃப்ரம் விச் த இன்ஃபர்மேஷன் இஸ் ரிட்ரைவ்ட். ஸோ டேபிள் நேம் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம டேபிளுடைய நேம், எந்த டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ண போகிறோமோ அதுதான் நம்ம அங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் காலம் லிஸ்ட். ஸோ காலம் லிஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஒன் ஆர் மோர் காலம்ஸ் ஃப்ரம் விச் டேட்டா இஸ் ரிட்ரைவ்டு. ஸோ காலம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஆர் மோர் காலம்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் நம்ம காலம் லிஸ்ட்டில் நம்ம கொடுக்கலாம். For example, to view only admission number and name of the students from the student table, the command is given as follow. So if the student table has the following data, so in the data slum பாருங்க, admission number, name, gender, age, place. So 5 fields நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 101 to 107 வரைக்கும் கூடிய ஸோ 8 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஜெண்டர் கொடுத்துருக்காங்க, ஏஜ் அண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 records and 5 columns. ஸோ இதில் நமக்கு என்னென்ன காலம்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கான செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு query ரைட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். செலக்ட் அட்மிஷன் நம்பர் கமா நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ செலக்ட் நம்மளுடைய இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுடைய ஃபீல்டு அதாவது காலமுடைய நேம், என்னென்ன காலம் வேணும்னா அட்மிஷன் நம்பர் நான் பார்க்கணும், தென் நேமையும் பார்க்கணும். ஸோ எங்கேருந்து அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, செலக்ட் அட்மிஷன் நம்பர் கமா நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ த அபவ் செலக்ட் கமாண்ட் வில் டிஸ்பிளே த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம query கொடுத்து ரன் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய அவுட்புட் பாருங்கள், அந்த டேபிளில் இருக்கக்கூடிய இந்த 2 ஃபீல்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்பஸ் தான் நம்ம வந்து செலக்ட் கமாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டு வியூ ஆல் த ஃபீல்ட்ஸ் அண்ட் ரோஸ் ஆஃப் த டேபிள் செலக்ட் கமாண்ட் கேன் பி கிவன் அஸ். ஸோ நம்ம டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையுமே நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த query வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த query தான் நிறைய தடவை கேட்பாங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் அப்படின்னும்போது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அப்படின்னா ஆல் ரெக்கார்ட் அப்படின்னு. ஸோ செலக்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ டிஸ்டிங்க்ட் கீவேர்ட். ஸோ இதிலே வந்து நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். The distinct keyword is used along with the select command to eliminate duplicate rows in the table. This helps to eliminate redundant data. ஸோ இந்த செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டிங்க்ட் கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து டேட்டாஸ் டூப்ளிகேட் ரோஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி டேபிளில் இருக்கக்கூடிய அந்த டூப்ளிகேட் ரோஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணலாம். அதுக்கு டிஸ்டிங்க்ட் கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ செலக்ட் அப்படின்றது கீவேர்ட், டிஸ்டிங்க்ன்றது கீவேர்ட், செலக்ட்ன்றது நம்மளுடைய கமாண்ட், ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம்.
ஓகேங்களா. அப்போ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. செலக்ட் டிஸ்டிங்க் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ என்ன காமிக்கிருப்பாங்க நமக்கு பிளேஸ் அது எல்லாமே காமிக்கிது. சென்னை, பெங்களூர், டெல்லி. மேலே இருக்கக்கூடிய டேபிளில் பாருங்கள். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் என்னென்ன பிளேஸ் இருக்கு பாருங்கள். சென்னை, டெல்லி, பெங்களூர். இதுதான் ரிப்பீட்டடாக இருக்குது. அப்படியே டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் வேல்யூ மட்டும் ஒரிஜினல் அப்படிங்கும்போது மொத்தமே நமக்கு 3 பிளேசஸ் தான் இருக்குது. ஸோ அதை தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இதுக்கு தான் வந்து நம்ம டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் ஃபங்க்ஷனில் டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணோன்னா இப்படி தான் நமக்கு வந்து ரிசல்ட் தரும். ஓகே. In the above output, you can see there would be no duplicate rows in the place field. When the keyword distinct is used, only one null value is returned, even if more null values occurs. ஓகேவா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கீவேர்ட். The all keyword retains duplicate rows. It will display every row of table without considering duplicate entries. ஸோ ஆல் கீவேர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டூப்ளிகேட் ரோஸ்லாம் என்ன இருக்கோ ஸோ அதை எல்லாமே திரும்ப ரீட்ரை பண்ணும். ஏற்கனவே டிஸ்டிங்க்ட் அப்படின்றது ஃபில்டர் பண்ணி காமிக்கும். அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணிடும். பட் இது என்ன பண்ணும் ஆல் அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்து டிஸ்பிளே பண்ணும். It will display every row of the table without considering duplicate entries. ஸோ இதில் டூப்ளிகேட் என்ட்ரிஸ்லாம் இருக்கா இல்லையா ஸோ அதெல்லாம் எதுவுமே செக் பண்ணாது. அப்படியே நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அதுதான் வந்து ஆல் கீவேர்ட். செலக்ட் ஆல் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இதான் நம்மளுடைய query. செலக்ட் ஆல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளேஸ் செலக்ட் ஆல் அப்படின்னும் போது எல்லா ரெக்கார்ட்ஸுமே செலக்ட் பண்ணணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ். ஸோ பிளேஸுன்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இந்த queryயோடைய மீனிங். ஸோ செலக்ட் ஆல் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்ன்றதால ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே. The above command will display all values of place field from every row of the table without considering the duplicate entries. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எல்லாமே டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ். The where class is the select command specifies the criteria for getting the desired result. The general form of select command with where class is. ஸோ வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய டேபிளை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ செலக்ட் காலம் நேம் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். ஸோ வேர் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்குலாம் இந்த வேர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். For example, to display the students' admission number and name of only those students who belong to Chennai. The select command is used in the following way. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பர் அண்ட் நேமை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அதாவது அந்த டேபிளில் இருக்கக்கூடிய பிளேஸ் அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சென்னைன்ற பிளேஸ்லேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்மிஷன் நம்பர் அண்ட் நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அதர் பிளேசஸ்லாம் நமக்கு தேவையில்லை. பெங்களூர் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம் இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சென்னையில் இருக்கிறவங்கள மட்டும் நாம் கொடுக்கணும். அதுக்கு எப்படி நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு query ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அட்மிஷன் நம்பர் நேம் பிளேஸ் இந்த 3 ஃபீல்டையும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள்லேருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ். ஸோ வேரில் பாருங்கள் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. நம்ம வந்து பிளேஸை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், அட்மிஷன் நம்பர் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், நேம் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். பட் என்ன கண்டிஷன் எதுவும் அப்ளை பண்ணல. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேரில் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை அப்படின்னு நம்ம கொடுக்கும்பொழுது சென்னைன்னு எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நமக்கு செலக்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பர்டிகுலராக கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கேரக்டரில் இருக்குது. இதுவே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் யூஸ் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணலான்னு பாருங்கள். செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18. அப்போ 18 விட அதிகமாக இருக்கலாம் ஏஜ், ஈக்குவலாக இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸை அவங்களுடைய அட்மிஷன் நம்பர் நேம் ஏஜ் இந்த 3 ஃபீல்டை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணோன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் ஏஜ் யாருக்கெல்லாம் 18 ஆர் 18 விட அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்மளோட டேபிளில். இது வரைக்கும் 8 ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதுலேருந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா above 18 ஆர் ஈக்குவல் டு 18 ஏஜில் இருக்காங்க. ஓகே. ஸோ த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் லைக் ஈக்குவல் less than or equal to greater than or equal to not equal to. ஓகேங்களா. அதாவது இன்இக்வாலிட்டி சொல்லணும் இல்லையா. ஸோ கேன் பி யூஸ்டு டு கம்பேர் 2 வேல்யூஸ் இன் த செலக்ட் கமாண்ட் யூஸ்டு வித் வேர் கிளாஸ்.
ஸோ வேர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் அண்ட் நாட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு கனெக்ட் சர்ச் கண்டிஷன்ஸ் இன் த வேர் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அண்ட் ஆர் நாட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அண்ட் ஆர் நாட் எந்த இது கூட நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குல்ல அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி query எழுதுது அப்படின்னு பாருங்கள். இந்த செலக்ட் கமாண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். டிஸ்டிங்க்ட் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஆல் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வேரில் வந்து எப்படிலாம் நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் queries நிறையா கேட்பாங்க. ஸோ செலக்ட் அட்மிஷன் நம்பர் கமா நேம் கமா ஏஜ் கமா place from student where age greater than or equal to 18 and place equal to Delhi. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸ் இந்த 4 ஃபீல்டையும் நமக்கு செலக்ட் பண்ணணும். பட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஏஜ் greater than or equal to 18 இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் வந்து 18 இருக்கலாம் ஆர் greater than 18 இருக்கலாம். அண்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா டெல்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பிளேஸும் டெல்லியாக இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் ஏஜும் வந்து அது மோர் தேன் 17 இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இங்கே 2 ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து queries ரைட் பண்ணுவோம். த செலக்ட் கமாண்ட் கேன் ஆல்சோ பி யூஸ் இன் த ஃபாலோயிங் வேஸ். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ செலக்ட் அட்மிஷன் நம்பர் கமா நேம் கமா ஏஜ் கமா பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் greater than or equal to 18 ஆர் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. ஓகேங்களா? ஸோ இதில் ஆர் அண்ட் அப்படின்னும்போது 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஆர் அப்படின்னா இங்கே இருக்கிற கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும். ஏஜ் greater than or equal to 18 சொல்லிருக்கோம். அப்போ அதாவது 17க்கு மேலே இருக்கிற ஏஜாக இருக்கலாம், அந்த ஸ்டூடெண்டாக இருக்கலாம். அல்லாட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்டோட டீட்டெயிலை டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நாட்டு. ஸோ கீழே இருக்கிற query பாருங்கள். செலக்ட் அட்மிஷன் நம்பர் கமா நேம் கமா பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் நாட் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. அப்போ டெல்லி அப்படின்ற பிளேஸ் இல்லாமல் வேறு எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் வேறு பிளேஸில் இருக்காங்களோ அவங்களுடைய அட்மிஷன் நம்பர், அவங்களுடைய நேம், அவங்களுடைய பிளேஸ், ஸோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இந்த ரெண்டுமே query கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு அவுட்புட் கொடுக்கல. ஸோ நீங்களே அவுட்புட்டை வந்து அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த செலக்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குற எல்லா queriesமே இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்றதை விட இதுதான் அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்யூச்சர்ஸ்க்கு. ஸோ இதை கண்டிப்பாக வந்து யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, தேங்க்யூ.